இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய சர்வேஸ் வந்து எடுக்கிறாங்க. தாவேக்கு வந்து அந்த 30% மேல ஓட்டுகள் வாங்கும் வந்து சொல்றாங்க. 30 தொகுதிகளுக்கு மேல ஜெயிக்கும் வந்து சொல்றாங்க. 30க்கு மேல தாவேக்கா வந்து பெர்சன்டேஜ் வாங்கினாலே ஆட்சி நேர்காணல் முடிச்சுட்டு கூட நீங்க வம்படிக்கே ஒரு 10 பேர் கால் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க இல்ல ரோட்ல போறவங்க யாருக்கு ஓட்டு போடுங்க எல்லாருமே நான் கேட்டது வரையும் எஸ்ஐஆர்னால தான் வந்தது, எஸ்ஐஆர்னால தான் வருதுன்னு சொல்றாங்களே. யாராவது ஒரு எவிடன்ஸ் பாருங்க எஸ்ஐஆர்னால தான் வந்திருக்குன்ட்டு அது காட்ட முடியுது. கரூர்ல அடிஷன் சேர்த்தது வந்து 35,000, எடுத்தது வந்து 45,000. டிஃபரன்ஸ் எவ்வளவு? 10,000. 92%. எப்படி வந்து 10,000 ஓட்டு 92% கொண்டு வந்து என்ன மிரக்கல் நடந்தது, என்ன மேஜிக் நடந்தது அப்படின்னா, குறிப்பா வந்து 18லேருந்து 29 வயது அவங்க வந்து 21% ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ். 18லேருந்து 19 அவங்க வந்து அவங்களோட எண்ணிக்கை வந்து 15 லட்சம், 92% போட்டுருக்காங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் சேர்க்கும் போது தான் இதெல்லாம் தான் இங்க வந்து பெரிய மிரக்கலை ஏற்படுத்திருக்க ஒழிஞ்சு எஸ்ஐஆர் நாளன்றது நீங்க வந்து அது அந்த ஆர்குமெண்டே அடிபட்டு போகுது. இப்போ இது தமிழகத்தின் மாற்றத்திற்கான அறிகுறி அப்படின்றத சொல்றோம். ஒட்டுமொத்த தமிழர்களும் இன்னைக்கெல்லாம் இங்க ஐடி எம்ப்ளாயா இருக்கிறது காரணமே வந்து கலைஞர் தான். நீங்க கம்ப்யூட்டர் அவர் தான் கண்டுபிடிச்சாரா? அந்த அளவுக்கு பேசியிருந்தார் செந்தில்வேல் அவர்கள் வந்து. அவர் அப்படிதான் பேசுவார். வேற ஒட்டுமொத்தமா அதுக்காக ஐடி அது என்ன சொல்றாரு? அவருக்கு என்ன தெரியும்? வாட் இஸ் ஹி நோஸ்? முதல்ல அவருக்கே வந்து ஐடி இண்டஸ்ட்ரி தெரியும். ஏன் இங்க ஐடி இண்டஸ்ட்ரி வளர்ந்து கருணாநிதி வந்து டைட்டில் பார்க் கட்டி என்ன ஃப்ரீயா விட்டாரு? இல்ல உங்க தாத்தாவும் உங்க அப்பாவும் கம்ப்யூட்டர் படிச்சாங்களா? இல்ல. அந்த குழந்தைகள் வந்து இந்த பெற்றோரை வந்து கட்டாயப்படுத்துற மாதிரி இருக்கு. நீங்க வந்து எப்படி தோழர் கட்டாயம் விஜய்க்கு தான் ஓட்டு போடணும், விஜய் மாமாக்கு தான் ஓட்டு, அவங்களுக்கு அந்த சொல்றதுக்கு உரிமை இல்லையா? இன்னைக்கு ஒரு நண்பர் வந்து எனக்கு வந்து மதுரையிலேருந்து ஃபோன் பண்ணி சொன்னார். அவங்களுடைய மகளுக்கு வந்து ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டோ இதை படிக்கிறாங்க. அது தமிழ்நாட்டில் எத்தனை கட்சி இருக்கு? 2 கட்சி இருக்கு. என்னென்ன கட்சி? தாவேகா, திமுக அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த அளவுக்கு ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணுக்கு ஒரு இந்த அளவுக்கு ஒரு அரசியல் புரிதல் ஏற்படுத்திருக்குல்ல, அதே பெரிய விஷயம் இல்ல. பிடிச்ச இந்த விஜய் மாமாவுக்காக உங்க வீட்டில் இருக்கிற உங்களுடைய அம்மா, அப்பா, சித்தி, சித்தப்பா, பெரியப்பா, பெரியம்மா, ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஓட்டு போடுற வயசுல இருக்கிற அண்ணா, அக்கா எல்லாருக்கிட்டையும் விசில் சின்னதுக்கு ஓட்டு போட சொல்லுங்க. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT ஹாலிடேஸ். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். எப்படி தோழர் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தோழர். இந்த எலெக்ஷன் முடிஞ்சு ஆனால் அந்த ஃபீவர் வந்து குறைஞ்ச பாடு வந்து இல்லை. கரெக்ட். அந்த 80% மேல ஓட்டுகள் பதிவானதுனால இது வந்து ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு வழின்னு வந்து சொல்றாங்க. இது வந்து ஒரு திமுக வந்து ஒரு பெரிய பின்னடைவா இருக்கும்னு வந்து சொல்றாங்க. விஜய்க்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குன்னு வந்து சொல்றாங்க. ஆனா இதுக்கு இன்னொரு புறம் காரணம் வந்து எஸ்ஐஆர் தான் அப்படின்றதையும் வந்து சொல்றாங்க. இதை ஒட்டுமொத்தமா நீங்க இதை எப்படி பாக்குறீங்க தொடர்? இதை வந்து லெட் அஸ் டாக் ஃப்ரம் பர்சனலாகவே பேசுவோம். ஓகே, நான் சயின்டிஃபிக்காகவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நிச்சயமாக ஒரு ஊடகத்தில் இருக்கீங்க, ஒரு 10 பேர்கிட்ட கேட்டிருப்பீங்க, டெஃபினட்டாக கேட்டிருப்பீங்கல்ல? கண்டிப்பாக. யாருக்கு உங்கள் ஓட்டு போட்டீங்கன்னு நீங்கள் கேட்டிருப்பீங்க. நீங்கள் கேட்டதுக்கு என்ன பதில் வந்தது? நிறைய பேர் டிவிக்கு தான் ஓட்டு போட்டேன்னு சொன்னாங்க. நிறைய பேர் டிவி கேட்க தான் சொன்னாங்க. நான் வந்து சென்னையில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாக கேட்டுறேன். பல பேர் எனக்கே கால் பண்ணி சொல்கிறாங்க. நானும் கேட்குறவங்கள்ட்ட நானும் கால் பண்ணி கேட்குறேன். எனக்கு நம்ம மீடியாவில் இருந்ததுனால எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஆள் இருப்பாங்க. சம்படி வில் பி தேர். அப்போ கேட்கும்போது எல்லாமே சொல்கிறது தாவேகாவுக்கு தான் போட்டோம். அதில் இன்னும் ஒரு படி சொல்கிறது, சார் எங்கள் சொந்தக்காரர் அவர் அதிமுகவில் கவுன்சிலராக இருக்கிறாரு, அவங்க வீட்டிலே 3 பேர் வந்து தாவேகாவுக்கு தான் போட்டாங்க. தாவேகா எங்கே பார்த்தாலும் தாவேகா தான், அதான் சொல்கிறாங்க. அதோட இன்னொரு படி லிட்ரலான எவிடன்ஸு தாவேக்காக தான் அதிகமாக வாக்கு விழுந்ததுன்றதுக்கு லிட்ரல் எவிடன்ஸ் என்னன்னா, பல இடங்கள்ல பல்வேறு பூத்துகள்ல அந்த விசில் பட்டனே வந்து கீழே போயிருக்குது. அமுக்கி 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 வர்றவெல்லாம் விசில் அமுக்கி போயிருக்குது. அப்போ இது தமிழகத்தின் மாற்றத்திற்கான அறிகுறி அப்படின்றத சொல்றோம். ஒட்டுமொத்த தமிழர்களும் இதோட முக்கியமான ஒரு அறிகுறி என்னன்னா, அந்த பேஜ் கலர் பேண்ட் அண்ட் ஒயிட் கலர் ஷர்ட் எல்லாருமே போறாங்க, இன்க்ளூடிங் சிஎம்ஏ அந்த ட்ரெஸ்ல தான் போறாரு. விக்ரம்லேருந்து சிபிராஜ்லேருந்து பல்வேறு திரைப்பட நடிகர்கள்லேருந்து சின்ன திரை நடிகர்கள், காமன் மென், யூத், யங் கேர்ள்ஸ் எல்லாருமே போறாங்க. வெள்ளை சட்டையெல்லாம் வந்து இப்போ திருச்சியில் இப்போ முக்கியமான ஷோரூமில் வெள்ளை சட்டையே இல்லையா? அந்த 38, 40, 42 சைஸில் உள்ள வெள்ளை சட்டையே கிடையாது. அந்த அளவுக்கு வெள்ளை சட்டை வித்து போச்சு. இதுதான் வந்து கல நிலவரமா இருக்கும்போது எஸ்ஐஆர்னால தான் வந்தது, எஸ்ஐஆர்னால தான் வருதுன்னு சொல்றாங்களே. யாராவது ஒரு எவிடன்ஸ்
இந்த பாருங்க எஸ்ஐஆர்னால தான் வந்திருக்குன்ட்டு அது காட்ட முடியுதா? யாராலையும் காட்ட முடியாது. ஏன்னா அது ஒரு வெத்த ஆர்குமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றார் கரூர், இப்போ இவங்களோட ஆர்குமெண்ட் என்ன? ஏங்க எஸ்ஐஆர்ல பல லட்சம் ஓட்டு வந்து போயிடுச்சு, அந்த போனதுனால நிறைய பேர் வந்தது மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு. ஆக்சுவலா அப்படிலாம் வரல. இதுதானே அவங்க சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள் கரூர் எடுப்போம். கரூர்ல அடிஷன் சேர்த்தது வந்து 35,000, எடுத்தது வந்து 45,000. டிஃபரன்ஸ் எவ்வளோ? 10,000 தான். 10,000 ஓட்டு கம்மியா இருக்குது. அதே 10,000 ஓட்டு கம்மியா இருக்கு அதே கரூர்ல போன முறை 83%, 92%. எப்படி வந்து 10,000 ஓட்டு 92% கொண்டு வந்து நிற்கும்? புரியுதுங்களா நான் சொல்றது? இல்ல இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்லாம் இருக்காங்க தொடர் புதுசா. இல்ல நான் சொல்றேன் தொடர். இப்ப இல்ல இந்த ஓட்டு குறையதுனால உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் ஏறிச்சு அப்படின்ற வாதம் வந்து பொய்ன்றதுக்காக சொல்றேன். ஏன்னா அதே தான், அதாவது கரூர்ல வந்து 35,000 வந்து அடிஷன், டெலிஷன் வந்து 45,000, 10,000 தான் கம்மி. ஆனா 10,000த்துல 92.48% போயிருக்குது. புரியுதுங்களா? அதே போல இஃப் யூ சி சேலம் எடுத்துப்போம். சேலம்ல 92,000 வந்து அடிஷன், டெலிஷன் வந்து 2,15,000. அடிஷனை விட ஆல்மோஸ்ட் டபுள் த சைஸ் வந்து டெலிட் ஆயிருக்கு. அங்கேயும் 90%. புரியுதுங்களா? கடந்த முறை 79%, இந்த முறை 90%. அதே மாதிரி தர்மபுரி எடுத்துக்கலாம். தர்மபுரியில 41,000 அடிஷன், டெலிஷன் வந்து 72,000. பெருசா டிஃபரன்ஸ் இல்ல. இங்கேயும் 90%. புரியுதுங்களா? அதே போல நம்ம சென்னைக்கு வருவோம். சென்னை வந்து அடிஷன் 1,45,000, டெலிஷன் வந்து 14 லட்சம். அங்கேயும் 83%. லாஸ்ட் டைம் எலெக்ஷனோட இது கொஞ்சம் அதிகம். லாஸ்ட் டைம் 59 தான் தோழர். லாஸ்ட் டைம் எலெக்ஷன்ல 59.06 தான் 2021. இந்த முறை 83. அப்ப இங்க வந்து அடிஷன் டெலிஷன் இப்ப நீங்க ஆட் பண்ணது பார்த்தா புதுசா வந்தது 1,50,000 வச்சுங்க. கழிச்சது வந்து 14,25,000. அப்போ உங்களுக்கு அடிஷன் ரொம்ப கம்மி, டெலிஷன் ரொம்ப ஜாஸ்தி. இருந்தாலும் 83%. அப்போ இந்த நம்பருக்கும் அந்த நம்பருக்கும் இது லாஜிக்கே எடுத்துக்க முடியாது. அரியலூர் எடுத்துமே, அரியலூர்ல 22,000 புதிய வாக்காளர்கள் உள்ள வந்திருக்காங்க. ஏற்கனவே எடுத்தது டெலீட் பண்ணது 38,000, ரொம்ப கம்மி தான். ஆனாலும் போன முறை 82, இந்த முறை 90. புரியுதுங்களா? சோ இந்த அடிஷன் எஸ்ஐஆர் ஹேட் நோ ரோல் டு பிளே அப்படின்றத நம்ம இதுல இருந்து ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கலாம். அப்புறம் எப்படி என்ன மிரக்கல் நடந்தது, என்ன மேஜிக் நடந்தது அப்படின்னா, குறிப்பா வந்து 18ல இருந்து 29 வயது அவங்க வந்து 21% இருக்கிறாங்க. நம்ம ஓட்ல வந்து 21% இருக்காங்க. இந்த 21% 88% போட்டிருக்காங்க. அதுலயும் பெண்கள் வந்து 89%, ஆண்கள் 86%. அப்ப இந்த ஏஜ் குரூப்ல அதே மாதிரி நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் 18ல இருந்து 19 அவங்க வந்து அவங்களோட எண்ணிக்கை வந்து 15 லட்சம், 92% போட்டிருக்காங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் சேர்க்கும் போது தான் இதெல்லாம் தான் இங்க வந்து பெரிய மிரக்கலை ஏற்படுத்திருக்க ஒழிஞ்சு எஸ்ஐஆர்னாலன்றது நீங்க வந்து அது அந்த ஆர்குமெண்டே அடிபட்டு போகுது. இவங்க சொல்றது வந்து ஏன்னா கடைசி நேரத்துல வேற எப்படி நீங்க வந்து உங்களே நீங்களே சமாளிச்சுப்பீங்க, எப்படி சமாளிச்சுக்கிறது? அதனால எஸ்ஐஆர்ல வந்துச்சு அதுல வந்துச்சுன்னு இவங்க வந்து பொய் சொல்லிடுறாங்க. இட் இஸ் அ விஜய் ஃபேக்டர் தான். அது தெளிவா இதுல தெரியுது. ஆக்சுவலாக இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்குமே விஜய் தான் வந்து இந்த எலெக்ஷனோட ஸ்பாய்லர்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த எலெக்ஷனுக்கு பிறகு என்ன சொல்றாங்கன்னா, இந்த எலெக்ஷனோட ஸ்பாய்லர் வந்து அதிமுக தான், அவங்க தான் தேவையில்லாம இந்த ரேஸ்ல வந்து இருக்காங்க. ஆக்சுவலா எங்க பார்த்தாலும் போட்டி வந்து தாவேகா வர்சஸ் திமுகவா மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை நீங்க எப்படி தொடர் பாக்குறீங்க? இதை தான் தொடர் நாங்க தொடக்கத்திலேருந்து சொல்லியிருந்தோம். தேர்தலுக்கு முன்பே 3வது இடத்துக்கு போனது யாரு? அதிமுகன்றது தான் எங்களுடைய நிலைப்பாடு. அதனாலதான் எங்க தலைவர் என்ன சொல்றாரு, பிஜேபி மற்றும் பலர் தானே சொல்றாரு. பிஜேபி அண்ட் பிஜேபி பிளஸ் அப்படின்னு தான், பிஜேபி மற்றும் பலர் அப்படின்னா அது ஒரு பெரிய ஃபோர்ஸே கிடையாது அப்படின்றது. ஆனா இப்ப எல்லாரும் வந்து ஒரு முடிவு வந்துட்டாங்க. 2% ஆரம்பிச்சது இன்னைக்கு வந்து தாவேகா வெற்றி வாய்ப்பு அப்படின்றது அங்க கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. சோ இந்த தேர்தல் முழுக்க தாவேகாவுக்கான தேர்தல் மிகப்பெரிய மௌன புரட்சி. இது சாதாரணமா இது நீங்க வந்து இத ஜஸ்ட் லைக் தட் கடந்து போக முடியாது. மிகப்பெரிய மௌன புரட்சி நடந்திருக்குன்றதான் நம்ம ஒத்துக்கணும்.
இப்ப முன்னாடி இந்த விஜய்க்கு வந்து எதிராக பேசின அந்த பத்திரிகையாளர்களா இருக்கட்டும், இப்ப அரசியல் விமர்சகர்களா இருக்கட்டும், அவங்க எல்லாம் வந்து விஜய்க்கு வந்து பெரிய சப்போர்ட்டா இப்ப மாறி இருக்காங்க. முன்னாடி வந்து விஜய் வந்து இந்த எலெக்ஷன்லயே அவர் ஒரு பொருட்டே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து விஜய் வந்து இந்த எலெக்ஷன் வந்து கிங்கா இருப்பாரு, கிங் மேக்கரா இருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த கொடைக்கானலுக்கு வந்து போயிருக்காரு. அது ஒரு பெரும் பேசும் பொருளா மாறி இருக்கு தோழர். என்ன ரீசனா, எப்பவுமே ஸ்டாலின் வந்து ஜெயிக்கிற மாதிரி இருந்தா மட்டும்தான் அந்த கொடைக்கானல் போவாரு. இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஜெயிக்கிற மாதிரி இருந்தாதான் அந்த துபாய் பக்கம் வந்து போவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இல்லைன்னா யூரோப் பக்கம் போயிடுவாரா? இல்ல ரொம்ப கான்பிடென்டா இருக்கிறதா சொல்றாங்களே தோழர். இல்லை, அதெல்லாம் அவங்களோட பர்சனல் சாய்ஸ். தோழர் கான்ஃபிடென்ட்டா இருக்க மாதிரி நடிக்கணும், வேற நடிச்சுதான் ஆகணும். இல்லைன்னா அவங்களுக்கு வந்து ஸ்டாலினுக்கு எந்த அளவுக்கு தகவல் பரிமாறப்பட்டிருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் உதயநிதிக்கு தெரியும் ரியாலிட்டி என்னன்றது அவருக்கு தெரியும். ஸ்டாலின் வந்து அவருக்கு வந்து ஃபுல் கான்ஃபிடென்ட்டாக இவங்க கொடுக்குறது தானே தோழர். அவங்க என்ன எந்த யாராவது மீடியா நண்பர்கள்ட்ட பேசுகிறாங்களா? இல்லை அவங்க வந்து டிவி பார்க்குறாங்களா? டிவி பார்த்தாலும் அவங்களுக்கு சாதகமாக தான் நியூஸ் ஓடிட்டு இருக்கோம். மற்ற ஆல்டர்னேட்டிவ் மீடியாஸ் பார்க்குறாங்களா? சரிடா, நம்மளை அப்போஸ் பண்ணுறோம் என்ன பேசுகிறோம் அதுதானே தோழர் மெயினாக பார்க்கணும். நீங்கள் அதை என்ன அதெல்லாம் பார்க்கறது இல்லையா? உண்மை கருத்துக்களே அவங்களுக்கு தேவையில்லை. அப்போ அவங்க வெறு கற்பனை உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இது மாதிரி செய்திகள் தானே போய் சேரும். புரியுது. அதே மாதிரி இந்த பத்திரிகையாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்களாம் இந்த பாசிட்டிவா பேசுறதுக்கு என்ன தோழர் ரீசனா பாக்குறீங்க? தோழர் எவ்வளவு ரொம்ப எலிவேட் பண்ணி பேசுறாங்க. அதான் சொல்றேன், எவ்வளவு நேரம் தான் நீங்க முட்டு கொடுத்துட்டு இருக்குது? இப்போ இதான் அவங்க வந்து கிரெடிபிலிட்டியும் முக்கியம் இல்ல. அப்போ இவ்வளவு நாள் ரொம்ப இதாக பேசியிருந்தா கடைசியில பேசுறது தானே நிக்கும் உங்களுக்கு. ரெண்டாவது அவங்களுக்கும் உண்மை தெரியும்ல. இவ்வளவு நாள் சரி உண்மை தெரியாம மக்களை ஏமாத்தியாச்சுன்னா ஓட்டு போட்டாச்சு விடு, நம்ம இனிமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. இனிமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாதுல்ல. நீங்க அவங்கள எவ்வளவு மலினம் பண்ணி பேசி எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமோ பண்ணி முடிச்சிட்டீங்க. ரியாலிட்டி வேற மாதிரி இருக்குது. அது இப்போ எதுக்கு நம்ம அடுத்த ஆட்சி அமையறது வரையும் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருக்கலாம். புரியுது. அந்த எலெக்ஷன் நாள் அன்னைக்கு வந்து இந்த அஜித்தை வச்சு ஒரு அரசியல வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய இடத்துல இந்த மோதல் வந்து தெரிய ஆரம்பிச்சது. அது இப்ப தாவேக்கா மட்டும் இல்லாம நிறைய இடத்துல மோதல் நடந்திருந்து ஒரு தலைவர்கள் வந்து பேசுறதை நம்மளால பார்க்க முடியும். இதெல்லாம் வந்து இந்த தோல்வியின் பயத்தின் காரணமா தான் திமுக பண்றதா வந்து சொல்றாங்க. இல்லை, நம்ம பல தேர்தலை பார்க்கும்போது இந்த தேர்தல் வந்து ரொம்ப மோதல்லாம் பெரிய லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன்லாம் வரல. ஒரு சில ஒரு கார்பரேஷன் எலெக்ஷன் தான் நினைக்கிறேன். அப்படியே இந்த ஜெமினி பிரிட்ஜ் எல்லாம் வந்து போர்க்கலாம் மாதிரி இருந்தது. அடிச்சு காலையில் 8-10 மணிக்கெல்லாம் 2 பேருக்கும் அடி, அதிமுகவுக்கும் திமுகவும் அடிச்சுட்டு மொத்த அந்த ஜெமினி பிரிட்ஜ்லேயே வந்து ஆள்லாம் ரத்த வெள்ளத்தில் கடந்த எலெக்ஷன்லாம் இருந்தது. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை இங்கே இல்லை. ரொம்ப டீசெண்டாக தான் நான் ஏன்னா அங்கொன்றும் இங்கொன்றும் சில விஷயங்கள் நடக்க தான் செய்யும். இந்த அதுவும் திமுக ஆட்சியில் அது நடக்காமல் இருந்தால் தான் வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ். பட் ஓவராலா பெரிய லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷனோ இல்லை பெரிய ஒரு வயலண்ட் அட்டாக்கோ நடக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். ஓரளவுக்கு பீஸ்ஃபுல் எலெக்ஷனா தான் நடந்தது. அதை வந்து ஒரு பெருசா பூம் பண்றாங்க. இப்ப அஜித்குமார் இஷ்யூவா இருக்கட்டும், அஜித் வந்து பொய் நியூஸ் இல்ல. இப்ப ரீசெண்டா ஒண்ணு பார்த்தேன். இப்ப தாவேக்கா ஆட்சி அமைந்தா யாரா இருக்கலாம் என்னென்ன அது எவ்வளவு பைத்தியக்காரத்தனம். அது எவனோ அது இல்ல இதுல ஒரு யூனிஃபார்மிட்டி நீங்க பார்க்கலாம். இதுல என்ன பார்க்கலாம்னா யாரெல்லாம் இதுவரையும் பெண்ணுகிட்ட சம்பளம் வாங்கியிருந்தாங்க அப்படின்றத ஈஸியா கண்டுபிடிச்சலாம். எல்லாம் அதை பத்தி பேசிருக்காங்க. அது கண்காணாத இப்ப அஜித்குமார் எப்படி வந்து சொல்லலையோ அதே மாதிரி ஒரு ஃபேக் நியூஸ் தான் அது. அந்த ஃபேக் நியூஸை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த சோ கால்டு இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் பேசுறாங்கன்னா அதுல நீங்க பாருங்களேன் யாரெல்லாம் பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேட்டர்னை நீங்க பாத்தீங்கன்னா அவன் எல்லாம் பெண்ணுகிட்ட காசு வாங்குறவனா இருப்பான். இது வந்து எல்லாருக்குமே தெரியும் இது அன்அஃபிஷியல்னு சொல்லிட்டு. நான் கூட ஒரு போட்டோஷாப்ல ஒண்ணு பண்ணிட்டு என்ன வேணா பேசலாம் போல, நீங்களே கேளுங்க. அது உங்களுக்கு ஒரு பேசிக் அடிப்படை வேணாம். ஒரு அதோ தாவைக்கால இருந்து விட்ட மாதிரியும் எதுக்கு இந்த ஒரு ஈனத்தனமான கடைசி நேரத்தில் எதுக்கு இந்த ஈனத்தனமான வேலைன்றதான் நான் கேட்குறேன். அதே மாதிரி இந்த ஐடி எம்ப்ளாயிஸ்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து தாவேக்காவுக்கு வந்து அதிகமா ஓட்டு போட்டிருக்காங்க போல இருக்கு. இதனால ஒரு பத்திரிகையாளர் வந்து ரொம்ப கோவப்பட்டு பேசுறாரு. நீ இன்னைக்கெல்லாம் இங்க ஐடி எம்ப்ளாயா இருக்கிறதுக்கு காரணமே வந்து கலைஞர் தான். நீங்க கண்டிப்பா கம்ப்யூட்டர் அவர் தான் கண்டுபிடிச்சாரா? அந்த அளவுக்கு பேசியிருந்தார். செந்தில்வேல் அவர்கள் வந்து பேசியிருந்தார். அவர் என்ன தோழர், அவர் அப்படிதான் பேசுவார். வேற மொத்தமா அதுக்காக ஐடி அது என்ன தோழர், அவருக்கு என்ன தெரியும்? வாட் இஸ் ஹி நோஸ் பெஸ்ட். அதை பத்தி முதல்ல அவருக்கே வந்து ஐடி இண்டஸ்ட்ரி பத்தி என்ன தெரியும்? ஏன் இங்க ஐடி இண்டஸ்ட்ரி வளர்ந்துச்சு? கருணாநிதி வந்து டைட்டில் பார்க் கட்டி என்ன ஃப்ரீயா விட்டாரு. சரிங்களா? எனவே லெட் அஸ் நாட் கோ டீப் இன்டு இட். இங்க ஐடி மட்டும் இல்லை, விவசாயிகள்லேருந்து பெண்கள்லேருந்து என்ன ஆட்டோ ஓட்டுநர்கள் எல்லாருமே தானே, ஒட்டுமொத்த சமூகமே
உங்களுக்கு தாவேக்காவுக்கு ஓட்டு போடும்போது நீங்க ஒரு பர்டிகுலர் துறையை வந்து எப்படி குறை சொல்ல முடியும்? இது மொத்த மக்களுடைய எழுச்சி தானே சார். இதுல எஸ்ஐஆரை கொண்டு வந்து நிறுத்துறது சர்வ முட்டாள்தனம். நான் தான் சொல்றேன், 10,000 தான் ஒரு 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 டிஸ்ட்ரிக்ட்ல டிஃபரன்ஸு. அந்த டிஸ்ட்ரிக்ட்ல 90 வந்திருக்கு எப்படி? புரியுதுங்களா? இது எஸ்ஐஆரோ இல்லை எதுவுமே காரணமே கிடையாது. முழுக்க 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 விஜய் தான் காரணம்னு நான் நினைக்கிறேன். இல்லை, இப்போ விஜயோட இந்த அலைன்னு வந்து சொல்றது வந்து இப்போ நிறைய இடத்துல வந்து நிறைய அந்த சலுகைகள் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சலுகைன்னு சொல்றதை விட அந்த கூப்பன்ஸ்லாம் இருக்குல்ல, எந்த கூப்பன் யார் கொடுத்து ஓட்டு திமுக இல்லை அதிமுக போட சொல்லி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் தங்கங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு விற்கிற விலைவாசியில வந்து இந்த அளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி எப்படியால விஜய் அவர்களால வந்து ஜெயிக்க முடியும்? அதான் சொல்றாரு. இப்ப எங்க தலைவர் என்ன சொல்றாங்க, இதெல்லாம் உங்களுடைய காசு. ஓகே, அதானே சொல்றாங்க. இதெல்லாம் உங்களுடைய காசுங்க, உங்களுக்கு திருப்பி தராங்க, அதை வாங்கி நீங்க வச்சீங்க. அவன் கொடுக்கறது ரொம்ப ஒரு துளிதான். அவன் அதுல இருந்து சம்பாதிச்சது பல கோடி, பல்லாயிரம் கோடி. அதுல இருந்து சில கோடிகளை ஒரு ஒரு தொகுதிக்கு 50 கோடி செலவு பண்றாங்கன்னு. அவங்க சம்பாதிச்சிருக்க 5000 கோடியில 50 கோடின்றது என்னது? ஒரு பீனட் கூட கிடையாது, ஒரு டிப்ஸ் தான் அது. அதை தூக்கி எறிகிறாங்க. அதுக்கு அதான் அது மக்கள் இந்த முறை ரொம்ப தெளிவாயிட்டாங்க. இது வந்து ஒரு டோக்கன் தானே கொடுத்த 8000 ரூபாய் கூப்பனோட பிரிண்ட் தானே கொடுத்தாங்க. அதுக்குனால எந்த பயன் இருக்கா? நாளைக்கு போய் ஏதாவது கடையில் கொடுக்க முடியுமா? செக் புக்கோட மாதிரி தானே கொடுத்தாங்க. அதே மாதிரி 25,000 ரூபாய் கூப்பன் தானே கொடுத்தாங்க. அது மக்களுக்கு என்ன முட்டாள் அவங்க? அது என்ன படிக்காத அந்த காலத்துல இருக்கிறான், ஐயோ 10,000 25,000 ரூபாய் வந்துருச்சு, நம்ம நாளைக்கு போய் இங்க கொடுத்தா காசு வாங்கிக்கலான்ட்டு ஹவாலாவா? இது அப்படிலாம் கிடையாது. இல்ல, மக்களுக்கு நன்றாக தெரியும். இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் பெண் வாக்காளர்களுக்கும் ரொம்ப கிளியர் கட்டா தெரியும். இட் இஸ் அ மேண்டேட் ஃபார் விஜய். இல்லை, இப்போ இந்த ஓட்டுக்கு காசு கொடுக்குறான்னு அதை வாங்கிக்கோங்க சொல்றது வந்து எப்படி சரியா இருக்கும்? ஏன்னா இதாலேயே நிறைய இடத்துல வந்து மக்கள் இந்த போராட்டம் பண்றதெல்லாம் மேல பார்க்க முடியுது. நீங்க இந்த இடத்துல ஓட்டு காசு கொடுத்தீங்க, எங்களுக்கு ஓட்டுக்கு காசு கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. இது வந்து சரியான பாதை கொண்டு முதல்ல இதை ஓட்டுக்கு காசு கொடுக்க கூடாதுன்னு யாரும் முடிவு பண்றது? யார் தோழர் முடிவு பண்ணணும்? கேண்டிடேட் முடிவு பண்றாங்களா இல்ல ஓட்டர்ஸ் முடிவு பண்றாங்களா? கேண்டிடேட். இப்போ தாவேக்கால அது மாதிரி குற்றச்சாட்டு வந்துச்சா? இங்க எங்கேயாவது நாங்க ஓட்டுக்கு காசு கொடுத்தோம்? 2 தொகுதியில அந்த மாதிரி குற்றச்சாட்டு வந்து. எந்த தொகுதி? கோபிச்செட்டிப்பாளையத்துல வந்து 1000 ரூபாய் கொடுத்ததா ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. ஓகே, தகவல் தான் போச்சு தோழர். மக்கள்கிட்ட இருந்து எந்த இதுவும் நம்ம நேரடியா எதுவும் பார்க்கல. மற்ற தொகுதியெல்லாம் பார்த்தாங்க. ஓகேவா? இப்போ இந்த கட்சி தானே முடிவு பண்ணும். அந்த கேண்டிடேட் நான் கொடுக்க மாட்டேன்டா, நான் ஐ எம் கோயிங் டு சர்வ் த பீப்புள், இஃப் தே வாண்ட் லெட் தம் கிவ் மீ வோட். அதானே உங்களுக்கு அப்ரோச்சா இருக்க முடியும். விளம்பரத்துக்கு தாவேக்கா ஏதாவது செலவு பண்ணிச்சா? இல்ல. யூடியூப்ல திறந்தா யூடியூப் ஓனரை விட அதிகம் வந்து ஸ்டாலின் வந்து இருந்தாரு. அது மாதிரி ஏதாவது பண்ணாங்களா? ஸோ எதுவுமே பண்ணல. அப்போ ஒரு தேர்தலை இப்படிதான் நடத்தணும்னு we are doing it. இப்போ அதனால நிறைய இந்த மோதல்லாம் வருது. அதுக்காக கேட்டு இல்ல தோழர், அது யாரும் முடிவு பண்றது? நான் தான், ஒரு கட்சி தானே முடிவு பண்ணேன். டே காசு கொடுத்தா மட்டுமே மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. நீ அவங்களுக்கு 5 வருஷம் நல்லது செஞ்சிருந்துருக்கணும், நல்லது செஞ்சாதான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும்ல. அது தெரியாம கடைசி நேரத்தில் 2000 ரூபாய் கொடுத்துட்டா 2000 ரூபாய் வாங்கிட்டு அடிமையே நான் உனக்கு ஓட்டு போடுறதுக்கு அது மாதிரிலாம் பண்ண மாட்டாங்களா? புரியுது. அதே மாதிரி இந்த எலெக்ஷன் வந்து இந்த 15,000 கோடி வந்து தேர்தலுக்கு வந்து செலவு பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த மக்களுக்கு கொடுக்கறது, ஓட்டுக்கு காசு கொடுக்கும் அந்த மாதிரி சொல்லி அறப்போர் இயக்கம் வந்து சொல்லியிருக்காங்க. ஆமா சார், ரொம்ப மோசமான ஒரு தேர்தலா. ரொம்ப மோசம். யாரு அது? அந்த மோசமான நிலைக்கு எந்த அரசியல் கட்சி காரணம்? அப்படி நீங்க காசு கொடுத்து ஓட்டை வாங்கிட முடியும்னா நீங்க வந்து எல்லாத்தையுமே காசு கொடுத்து வாங்கி இது எதுக்கு தோழர் நீங்க இவ்வளவு கேம்பெயின் போறீங்க? எதுக்கு நீங்க தேர்தல் அறிக்கை கொடுக்குறீங்க? எதுக்கு தேர்தல் அறிக்கை? காசு கொடுத்தாலும் டப்பு டப்புன்னு வாங்கிடலாமே. அது மாதிரிலாம் கிடையாது. காசு வந்து ஒரு முக்கிய ரோல் பிளே பண்ணுது, அதாவது வெற்றியில அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவு. காசு இல்லாமலே நீங்க வந்து உண்மையான மக்களுடைய நம்பிக்கை பெற்றா நீங்க ஜெயிக்கலாம். அதற்கான ஆதாரங்களும் நம்ம ஊர்லயே இருக்குது. இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய சர்வேஸ் வந்து எடுக்கிறாங்க. தாவேக்கு வந்து இந்த 30% மேல ஓட்டுகள் வாங்கும் வந்து சொல்றாங்க. 30 தொகுதிகளுக்கு மேல ஜெயிக்கும் வந்து சொல்றாங்க. 30க்கு மேல தாவேக்கா வந்து பெர்சன்டேஜ் வாங்கினாலே ஆட்சி அமைச்சிருந்தவர். இல்ல, அது ஓட்டுகள் பிரியும். எங்க பிரிச்சு நீங்க நான் இந்த நேர்காணல் முடிச்சுட்டு கூட நீங்க வம்படிக்க ஒரு 10 பேருக்கு கால் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க இல்லை ரோட்ல போறவங்க யாருக்கு ஓட்டு பண்ணிங்கன்னு கேளுங்க. எல்லாருமே நான் கேட்டது வரையும் கண்ணை மூடிட்டு எல்லாரும் சொல்றது, சார் எல்லாம் நாங்க தாவேக்காக தான் போட்டோம். அவங்க சொல்லணும்னு என்கிட்ட அவசியம் இல்லை, என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. கேட்கும் போதெல்லாம் சொல்றாங்க. அவங்க பொய் சொல்றாங்கன்னு நான் வந்து நம்பல. தே ஆர் டெல்லிங் த ட்ரூத் அப்படின்றதான் நான் நம்புறேன். ஸோ அந்த அளவுக்கு இங்க வந்து தாவேக்காவுக்கு வந்து நான் சொல்றது நகரங்கள்ல மட்டும் இல்லை, கிராமங்கள்லயும் ஹெவியா விழுந்துருக்குது.
அது மாதிரி விஜய் மேல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. என்ன கம்ப்ளைண்ட்? விஜய் வந்து இந்த குழந்தைகளை வந்து யாரு பண்றது? விஜய்க்கு எதிரான அதான் யார் எந்த அரசியல் கட்சி பண்ணுது? விசிகால ஒரு தடவை அவங்களை வந்து நம்ம என்னன்னு சொல்றது? இல்ல சும்மா அதெல்லாம் அட்டென்ஷன் சீக்கிங் சார். இன்னைக்கு யாரை அவங்களுக்கு ஒரு 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 விளம்பரம் ஒரு 4 டிவியில் ஒரு 4 சேனலில் வரணும், டிவியில் வரணும் போது இப்படி ஒன்று யுனிக்காக சிந்திச்சு எடுத்து போவோம். எல்லாரும் நம்மளை டிவியில் காட்டுறாங்க, அவ்வளோதான். அதுக்கு பின்னாடி வேற என்ன? இல்ல இப்ப அந்த குழந்தைகளை வந்து இந்த பெற்றோரை வந்து கட்டாயப்படுத்துற மாதிரி இருக்கு தோழர். நீங்க வந்து எப்படி விஜய்க்கு தான் ஓட்டு போடணும், விஜய் மாமாவுக்கு தான் ஓட்டு போடணும். அவங்களுக்கு அந்த சொல்றதுக்கு உரிமை இல்லையா? இல்ல கேட்குறேன். இருக்கு. இப்ப அது அவங்களோட தனிப்பட்ட முடிவு தானே சோழர். அது எப்படி அப்பா அம்மா வந்து அவங்க சொல்றாங்க, அவங்க சும்மா அதை ஃபன் பண்றாங்க, விளையாடுறாங்க, அவங்க யோசிக்க மாட்டாங்களா? அவங்களுக்கு அந்த உணர்வு இருக்கதானே. அது நீங்க பெரும்பாலான வீடியோ பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகிட்ட அவங்க கிண்டல் இல்லை நான் போட மாட்டேன்னு கிண்டல் தான் பண்ணுவாங்க. அது அந்த குழந்தைக்கு அது தெரியாது, சீரியஸா எடுத்து அது அழுகுது இல்லைன்னா சிரிக்குது, வாட் எவர் இட் இஸ் டூயிங். பட் அந்த குழந்தைங்கள்ட்ட போய் சேர்ந்துருக்குல்ல அரசியல். இன்னைக்கு ஒரு நண்பர் வந்து எனக்கு வந்து மதுரையிலேருந்து ஃபோன் பண்ணி சொன்னார் சார், அவங்களுடைய மகளுக்கு வந்து ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டோ இதை படிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அது தமிழ்நாட்டில் எத்தனை கட்சி இருக்கு? 2 கட்சி இருக்கு. என்னென்ன கட்சி? தாவேகா திமுக அப்படின்னு தான் சொல்லுது. அதுக்கு அதுக்கு அந்த அளவுக்கு ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஒன்று தாவேகா இன்னும் திமுகன்னு ஒரு சொன்னதை வச்சு 2 கட்சி தான் இருக்கு போல இருக்குன்னு அது நினைக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணுக்கு ஒரு இந்த அளவுக்கு ஒரு அரசியல் புரிதல் ஏற்படுத்திருக்குல்ல, அதுவே பெரிய விஷயம் இல்ல. பொறுத்திருந்து பார்ப்போம் தோழர் என்ன நடக்குதுன்ட்டு. நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிகள் தோழர். ரொம்ப நன்றி சார்.